தேச எல்லைகள் கடந்த சவால்களை முறியடிக்க நாம் ஒன்றுபடுவோம். 2025 உலக அரச மாநாட்டில் ஜனாதிபதி தெரிவிப்பு. சைபர் பாதுகாப்பு செயல்முறையை நோக்கி உலகம் நகர வேண்டும். காலநிலை சவால்கள் சகல நாடுகளின் கதவுகளையும் தட்டுகின்றன என்பதாக அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டிருக்கிறார் என்பதாக தினகரன் பத்திரிகையில் இது தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. ஜனாதிபதியின் உரையின் போது பல்வேறுபட்ட விடயங்களை சுட்டிக்காட்டி அவர் தனது உரையை நேற்றைய தினம் நிகழ்த்தியிருந்தார். இந்த உரையில் பிரதானமாக சைபர் யுகத்தில் ஏற்படக்கூடிய விடயங்கள் அதனிடத்தில் எவ்வாறு இவற்றிலிருந்து மீண்டு வருவது என்பது தொடர்பிலான பல விடயங்கள் ஜனாதிபதியினால் பேசப்பட்டிருக்கிறது. உலக காலநிலை பிரச்சினைகளை வறியவர் செல்வந்தர் என்று பாராமல் சகலதும் கதவுகளை தட்டி கொண்டிருப்பதாகவும் தேச எல்லைகளை கடந்து பயணிக்கின்ற சவால்களுக்கு முன்கொடுக்க நாங்கள் உலகளாவிய பிரஜைகள் என்ற வகையில் ஒன்றிணைய வேண்டும் எனவும் ஜனாதிபதியினால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் நடைபெறும் உலக அரச உச்சி மாநாட்டிலேயே ஜனாதிபதி இவ்வாறு கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய கருத்தில் மேலும் சில விடயங்கள் கூறப்பட்டிருந்தவை குறித்து பார்க்கும்போது பொருளாதார அபிவிருத்தி புத்தாக்கம் மற்றும் அரசு நிர்வாகம் மறுசீரமைப்பு தொடர்பில் இலங்கை நோக்கு என்ற தலைப்பில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க உரையாற்றியிருந்தார். நிலையான அபிவிருத்தி மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புக்கான இலங்கையின் அர்ப்பணிப்பு அவசியமாகும். மானிட வர்க்கம் தொடர்பான முக்கியமான துறைகளில் எதிர்கால உத்திகள் மற்றும் திட்டங்களை அபிவிருத்தி செய்வதற்கு இந்த மாநாடு உந்து சக்தியாக அமையும் என்றும் உலகளாவிய சவால்களுக்கு முன்கொடுக்க உலகளாவிய கூட்டு செயற்பாடும் முன்னணியொன்றினது அவசியமும் ஏற்படுவதாக ஜனாதிபதி இங்கே கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார். சமூக நீதி மற்றும் சட்டத்தின் ஆட்சியானது தரமிக்க தேசம் ஒன்றை போன்றே வளமிக்க உலகம் ஒன்றுக்கு மிகவும் முக்கியமானதாக அமைகின்றது. உடன்படிக்கைகளையும் சட்டங்களையும் முறை சார்ந்த வகையில் அமுலாக்குவதும் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கும் உறுதிநிலையற்ற சமுதாயங்களுக்கும் முறைப்படி ஒத்துழைப்பை வழங்குவதும் உத்தியோகத்தர்களின் பொறுப்புக்கூறுகளை உறுதி செய்வதற்காக சுதந்திர ஊடகங்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. டிஜிட்டல் அணுகல் உரிமைகள் சுற்றாடல் உரிமைகள் உள்ளடங்கலாக 1948ஆம் ஆண்டு மனித உரிமைகள் நிகழ்ச்சி நிலையில் புதுப்பிக்கப்பட்ட உலகளாவிய பிரகடனமும் மிக அவசியமாக இருக்கிறது. உலகளாவிய நிதியளிப்பு நிபந்தனைகள் அதிகரிக்கின்றமை எதிர்காலத்தில் செலுத்தப்படவுள்ள பெருந்தொகையான கடனை செலுத்துதல் மற்றும் இறையாண்மை கடன் நெருக்கடிக்கு முன்கொடுக்க நிகழ்கால சர்வதேச நிதி கட்டமைப்பு பலவீனமான வகையில் தயாராகியமையால் உலகளாவிய நோக்கு மிகவும் சிக்கலானதாக மாறியிருக்கிறது. நவீன உலகுக்கு நியாயமான வகையில் சீராக்கிக் கொள்ளக்கூடிய நிதிசார் திருத்தங்களின் மாற்றம் அடைவது மிகவும் முக்கியமான விடயமாக அமைகிறது. அதற்காக பிரஜைகளின் பங்கேற்பு முக்கியமானது என்பதை சுட்டிக்காட்டியதோடு பிரஜைகள் சுற்றுச்சூழல் மீது பற்றுக்கொண்ட நவீன சியற்றல்களாக மாற வேண்டும். மனிதர்களை மையப்படுத்திய எதிர்கால பொருளாதார அபிவிருத்தி குறித்து கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. சைபர் பாதுகாப்பு செயல்முறை நோக்கி உலகம் நகர வேண்டியிருப்பதன் முக்கியத்துவத்தையும் ரோபோக்கள் பயன்பாட்டினால் தொழில் வாய்ப்புகளை இழக்கின்ற மனித சமூகத்தை வலுவூட்ட கல்வி திறன் மேம்பாடு புதிய தொழில் வாய்ப்புகளை அறிந்து கொண்டு சரியான வேலை திட்ட முறை செயற்படுத்த வேண்டும். அதற்காக உலகத் தலைவர்கள் ஒற்றுமையாக செயலாற்ற வேண்டும். பிரச்சனைகளை போன்றோ எமது இதயங்களில் லேப்டாப் செய்யும் ஒன்று சேர்ந்து உலகத்தை கட்டியெழுப்புவோம். நாங்கள் சகோதரர்கள் என்ற வகையில் ஒன்றாக வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என மார்ட்டின் லூதர் கிங் கூறியிருக்கிறார். வளமான நாடு அழகான வாழ்க்கை என்பதை உருவாக்க ஒன்று சேர்வோம் என்பதை இலங்கை மக்களும் 2024ஆம் ஆண்டு வலியுறுத்தியிருக்கிறார்கள். நாங்கள் ஒன்று சேர்ந்து அழகான வாழ்க்கை அழகான உலகத்தை உருவாக்கி விடுவோம் என உலகத் தலைவர்களுக்கு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்கள் இவ்வாறு அழைப்பு விடுத்திருக்கிறார் என்பதாக இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. இதே நேரம் இன்றைய தினம் வெளியாகி இருக்கிற மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. லங்காதீப பத்திரிகையில் ஒரு பிரதான புகைப்படம் அமைந்திருக்கிறது. ஜனபதி குவைட் அகமித் ஹம்வி என்பதாகவே லங்காதீப பத்திரிகையின் இந்த பிரதான புகைப்படத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே குவைத் பிரதமரிடம் ஜனாதிபதி கலந்துரையாடி இருக்கிறார். தற்போது இலங்கையின் அரசியல் மற்றும் நிதி ஸ்திரத்தன்மை உறுதி செய்யப்பட்டிருக்கிற நிலையில் முதலீடுகள் மற்றும் சுற்றுலாத்துறைக்கான சாத்தியங்கள் விரிவடைந்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது என்பதான தகவல்கள் தரப்படுகின்றன. எனவே மிக பிரதானமாக நாட்டில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கிறது. அடுத்த கட்டத்தை நோக்கி நாட்டை நகர்த்தி செல்ல வேண்டும் என்கிற நிலையில் குவைத்தினுடைய பங்களிப்பினையும் ஜனாதிபதி எதிர்பார்க்கிறார். குவைத் பிரதமர் ஷேக் அஹமது அப்துல்லா அல் அஹமட் அல் ஷஃபாவுக்கு இடையில் நேற்றைய தினம் ஒரு சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது. இதன் போது ஜனாதிபதியினால் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை வலுப்படுத்துவது மற்றும் சந்தையை பன்முகப்படுத்துவது குறித்து இருதரப்பும் கவனம் செலுத்தியதோடு அதற்கான புதிய உத்திகளை கண்டுபிடிக்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. சர்வதேச நாணயத்தின் கடன் வசதியை பெற்றுக்கொள்வதற்கு குவைத் அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கிய ஆதரவுக்கு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க குவைத் பிரதமருக்கு இவ்வாறு நன்றி தெரிவித்திருக்கிறார் என்பதான தகவலாக இதனை நாங்கள் அவதானிக்கலாம்.